பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுத்தான். கொடுத்த குழந்தையை அவனே எடுத்துக்கொண்டான். எடுத்த பிறகு மலக்குகளை கூப்பிட்டு விசாரிப்பான், என்னுடைய அடியானினுடைய ஈரக்குலையை நீங்கள் எடுத்து வந்து விட்டீர்களா? மலக்கு சொல்லுவார், ஆமாம். என் அடியானுடைய உயிரை நீங்கள் பறித்து வந்து விட்டீர்களா? ஆமாம் யா அல்லாஹ். அந்த நேரத்தில் என் அடியான் என்ன சொன்னான்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி சொல்லிட்டு, அல்லாஹ் நீ தான் கொடுத்த ரப்பே, நீனே எடுத்துக்கிட்ட. இதுல குறப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. கொடுத்தது நீ. என்னுடைய ஆற்றலா, என்னுடைய முயற்சியா, என்னுடைய உடல் தெம்பா? கிடையாது. நீ தான் கொடுத்த, நீனே. உன்னை புகழ்ந்தான் அல்லாஹ், என்னை புகழ்ந்தானா? அவ்வளவு பெரிய இழப்புல எனக்கு புகழா சேர்ந்தாவன். உப்னு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா ஃபஸம்முஹு பைத்தல் ஹம்த். இந்த புகழுக்காக, இந்த இழப்பை ஏற்றுக்கொண்டு புகழ்ந்தான் அல்லவா, அதற்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுங்கள், அந்த வீட்டுக்கு பேர் வையுங்க பைத்துல் ஹம்துன்னு பேர் வைங்க. பைத்துல் ஹம்த் என்றால் புகழுக்குரிய வீடு. அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். எதற்கு? இழப்பை ஏற்றுக்கொண்டதற்கல்ல. அதை தாங்கிக்கிட்டு, அல்லாஹ் நீ தான் கொடுத்த, நீனே தீர்வை கொடு அப்படின்னு கேட்டார்ல, அதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பகரம். அது ஆகிரத்துல பகரம், துன்யாலையும் கொடுப்பான் அல்லாஹ். இங்கேயும் கொடுப்பான், ஆகிரத்திலையும் கொடுப்பான். ஆனால் அதற்கு வேண்டும் ஒன்றே ஒன்று, பொறுமை, காத்திருப்பு.